இது வெனஸ்டே மார்னிங் ஸ்கூல் போகிற அன்னைக்கு வெறுமனே தயிர் சாதம் மட்டும்தான் பண்ணியிருந்தேன். மண்டே அண்ட் டியூஸ்டே 2 நாள் ஈதுக்காக லீவ் இருந்துச்சு. இந்த சாரீ தான் வந்து ஈத் அன்னைக்கு கட்டியிருந்தேன். அன்றைக்கி தொழுகைக்கு மட்டும் கட்டிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால அன்றைக்கி ஸ்கூலுக்கும் இதை தான் கட்டிட்டு போயிருந்தேன். என்னோடய பைக் வந்து கொஞ்சம் வேலை இருந்ததுனால சர்வீஸ் விட வேண்டியது இருந்தது. அதனால் ஹஸ்பண்ட் தான் கூட்டி கொண்டு போய் விட்டாங்க ஸ்கூலில். இது ஸ்கூல் முடிச்சு வந்து ஈவினிங். காலையில் தயிர் சாதம் மட்டும்தான் வச்சுருந்தேன் இல்லையா, அதனால் டின்னருக்கு வேறு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் எக் புர்ஜியும் தான் பண்ணியிருந்தேன். அது எக் புர்ஜியான்னு தெரில, முட்டை குருமா அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை எக் ஃப்ரை அப்படின்னு சொல்லிக்கலாமா. ஏதோ ஒன்று முட்டையை வச்சு பண்ணி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த தடவை பாப்பா எங்கள் கூட இல்லை, அம்மா கிட்ட தான் விட்டுருக்கேன். இந்த ஏப்ரல் மந்த்து ஃபுல்லாகவே நிறையா கொஞ்சம் லீவ் வர்றதுனால அந்த 2 டேஸ் மட்டும் அத்தையை கூப்பிட்டுட்டு திருப்பி அவங்களுக்கும் அலைச்சல் அப்படின்றதுனால அம்மாக்கிட்ட நிற்கிறாளான்னு பார்த்தேன், அவள் நின்றுக்கிட்டா. அதனால் சரி பாப்பா அம்மாட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு இந்த ஒரு 1 மந்த்துக்கு மட்டும் அம்மாட்ட விட்டுருக்கேன். நான் ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் மட்டும் போய் பார்த்துக்குவேன். ஸோ அன்றைக்கி டின்னர் சப்பாத்தி அண்ட் எக் குருமா வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு.